இயற்கை வழி வாழ்வியலாளர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ரா சுதாகர், இயற்கை வழி வாழ்வியலாளர் கூட்டமைப்பின் செயலாளர் மற்றும் ஆலோசகர் திரு அன்பு மற்றும் இயற்கை வழி வாழ்வியலாளர்கள் கூட்டமைப்பின் பெண்கள் நல மாநில செயற்பாட்டாளர் ஆர்லியா அருள் மற்றும் வெங்கடேஸ்வரி ஆகியோர் கூறுகையில், தற்பொழுது பெண்கள் பிரசவத்தின் போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும், இயற்கையான முறையில் பெண்கள் பிரசவம் செய்வதற்கு தடை உள்ளதாகவும், ஒவ்வொரு பெண்களும் கருவுற்ற நாள் முதல் பிரசவ நாட்கள் வரை பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளுக்கும் பல்வேறு மருந்துகளுக்கும் ஆளாக்கப்படுவதாகவும், இதனால் அவர்களின் உடல் நலம் மற்றும் உள்ள நலம் வெகுவாக பாதிக்கப்படுவதுடன் பிறக்கும் குழந்தைகளும் பல்வேறு நோய்களுடன் பிறந்து வருவதாகவும் தெரிவித்தனர். இதற்கு மாறாக இயற்கையான முறையில் பெண்கள் பிரசவிக்கும் போது அந்த குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும், மேலும் பெண்கள் பிரசவத்திற்கு பின்னும் ஆரோக்கியமாக வாழ்வதாகவும் தெரிவித்தனர். இயற்கையான மரபு வழியிலான இயற்கை பிரசவத்தை தற்பொழுது நவீன அறிவியலின் பெயரால் தற்பொழுதைய மருத்துவர்கள் சிலர் தடுத்து வருவதாகவும், இதன் காரணமாக பெண்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தனர். இயற்கையான முறையில் மரபு வழியில் பிரசவம் செய்வதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும், இவ்வாறு பிரசவம் செய்யும் பெண்களுக்கு அந்த குடும்பத்தினருக்கு எத்தகைய தொந்தரவுகளும் கொடுக்கக்கூடாது எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் கோட்பாடு 21 இருக்கு. அதுல பெண்களுக்கு கண்ணியத்தோடு வாழும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த கண்ணியம் வீடுகளில் தான் காக்கப்படுது நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வீட்டு பிரசவத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். இப்போ இதே மாதிரி மருத்துவமனையில அது காக்கப்படுதா அப்படின்னா இல்லை. ஸோ அதனாலதான் இந்த வீட்டு பிரசவத்துக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன் அங்கே கண்ணியம் காக்கப்படலை அப்படின்னா, அங்கே பெண் கட்டாயமாக்கப்படுது. பெண்ணுக்கு மாதவிடாய் தொடங்கி சின்ன குழந்தையிலேருந்தே கருப்பையை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா மருந்து மாத்திரை எடுக்கணும், இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணணும். இப்போ அவங்க கருவுற்றுட்டாங்க அப்படின்னா பெண் ஸ்கேன் பண்ண போகணும். அது தொடர்ச்சியாக கட்டாயமாக்கப்படுது. கண்டிப்பாக எடுக்கணும், மருந்துகள் தொடர்ந்து எடுக்கணும், இந்த மாதிரி கட்டாயமாக்கப்படுது. இது பெண்ணோட அந்த சுதந்திரம் உரிமை பறிக்கப்படுதா நான் ஃபீல் பண்ணுறேன். இது பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குடும்ப சூழ்நிலையும் அந்த மன அழுத்தம் இருக்குது, வெளிப்புறத்துலேயும் அந்த அழுத்தங்கள் தொடர்ந்து கொடுக்கப்படுது. அதனால பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த பெண்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா பிறந்ததுக்கு அப்புறம் பிறப்பு சான்றிதழ் வாங்கணும். அதுக்கு முன்னாடி இருந்தே கருவுற்ற காலத்துல இருந்தே பிக்மி எண் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்க சொல்றாங்க. இப்போ இந்த பிக்மி எண் அவசியமானதா அப்படின்னு பார்த்தா அது அந்த மருத்துவ முறைக்கு போறவங்களுக்கு அவசியமானதா இருக்கு. ஆனா என்னால சுய சிந்தனையோட எந்த ஒரு மருந்தினும் போதை இல்லாம என்னால சுய சிந்தனையோட இந்த வாழ்க்கை முறை எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஸோ இங்கே பிக்மி எண் வாங்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. பிறப்பு சான்றிதழ் வேணும் அப்படின்னா நாங்கள் நிர்வாகத்துறைக்கு அணுகி நாங்கள் பிறப்பு சான்றிதழ் வாங்கிக்கலாம். ஆனால் ஒருத்தவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னாலே அப்போ இருந்தே நீங்கள் மருத்துவமனைக்கு போகணும், ஸ்கேன் பண்ணணும், மருந்து மாத்திரை எடுக்கணும். அப்படி நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கான இப்போ ஒரு வருவாய் இழப்பீடு இருக்கும் பெண்களுக்கு. ஸோ அதுக்காக நிறைய திட்டங்கள் வச்சிருக்கு அரசு. ஸோ அந்த தொகையும் கூட பெண்களுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் மருத்துவமனை வந்தால் தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டாயமாக்கப்படுறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஸோ இது இந்த கட்டாயமாக்கல் இருக்கக்கூடாது. பிறப்பு சான்றிதழ் பெறணும் அப்படின்னா ஏன் சுகாதாரத்துறை வழியாக வர சொல்கிறாங்க? ஏன்னா எங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்குது, மருத்துவம் வேணாம், எங்களுக்கு வாழ்வியலாகவே நாங்கள் இதை கடைபிடிச்சிட்டு வரோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரசவம் சுகப்பிரசவம் அப்படின்றது ஒரு சுகமான விஷயமா இருக்கு. அது ஒரு வாழும் மரபா இருக்கு, லிவிங் ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை போட்டி நம்ம வளர்க்கணும் தவிர, இது எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தவிர, இதை
தடுக்கக்கூடாது. இதை பெண்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கும் உரிமையும் இருக்குது. நாங்களும் படிச்சிருக்கோம், எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் இதுக்குள்ள வந்திருக்கோம். இது ரொம்ப எளிமையானதாக இருக்குது. எளிமையானதாக ஃபீல் பண்ணனால தான் நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். சப்போ இந்த அச்சுறுத்தல், தொடர் அச்சுறுத்தல், மருத்துவமனை போகணும்னு சொல்லி திணிக்கப்படுறது வந்து எங்கள் உரிமைகள் வந்து பறிக்கப்படுறதா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இது எங்களுடைய உரிமை, அதனால நாங்கள் வந்து இதை எடுத்து செயல்படுத்துகிறோம். அப்போ என்ன பிறப்பு காலத்தை பற்றி நான் பேசுறேன் இல்லைங்களா? பிறப்பு நீங்களே சொல்லுங்க, ஆக்சிடென்ட் எங்க சொல்ல போகுது துறக்காது. ஆனால் வீட்டு பிரசவத்தில் அது நடக்குது. இயல்பாக விரிவடையும் போது இது தெரிஞ்சுக்கணும். இது பெரிய சாத்தியப்படுத்திட்டு போக இல்லையா? இப்போ நான் பேசுறேன், எனக்கு இதுவாக இருக்கு சொல்லிட்டாங்க. நீங்க அதனால என்னால் இதுவாக சொல்ல முடியும். எனக்கு இருக்கு மோசமான ஒரு அனுபவம். என்னோட முதல் சொந்த மருத்துவம் தான் கட்டிட்டேன். அங்கே எனக்கு பாதுகாப்பு கல்வி நான் போனேன். ஆனால் அங்கே போகும்போது அதாவது பெண்ணின் கண்ணியம் காக்கப்படுதுன்னு சொல்றாங்களா, அந்த கண்ணியம் எந்த அளவுக்கு காக்கப்பட்டுச்சு நான் அங்கே உள்ள போய் அனுபவிச்சு வந்தேன். சரிங்களா? அங்கே உள்ள போகும்போதும் என்ன அங்கே பேசக்கூடிய வார்த்தைகள் சரிங்களா இயல்பா இருந்து அதுவா குழந்தையா வெளியேற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் வர மாட்டோம். ஆனால் அங்கே என்ன நடக்குன்னா அதுக்குன்னே ஸ்பெஷல் 2 பேரை வச்சு வயிறை போட்டு அமைச்சு முட்டுன்னு சொல்லி கதரை வச்சு எல்லாமே வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன். சரிங்களா? இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த வந்து ஆப்போசிட்டா நம்ம தெரிஞ்சுக்க ஏன் முன் வர மாட்டேங்கிறோம். இப்போ நீங்க சொல்லுங்க ஸ்கேன் பத்தி இவ்வளோ சொல்றீங்க. அப்படி தெரிஞ்ச ஆண்கள் தெரிஞ்சனாலதான் அடுத்த சட்டை இருக்கு போறாங்க. சட்டை இருக்குல்ல, இப்போ நிறைய பேர் யூடியூப்ல சோசியல் மீடியாவில் யூஸ் பண்றீங்களா பார்த்துருக்கோம். யூடியூப்ல பிரசவம் பார்க்குறாங்க, பார்த்து குழந்தை இறந்துச்சு, பிரச்சனை நிறைய வந்து சிக்கல் அதுதான் நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்போ நாங்கள் வந்து முறையான அறிவியல் இருக்கு. முறையான அறிவோட நாங்கள் வந்து சிறப்பாக எங்கள் உடலை வந்து சிறப்பாக பேசி நாங்கள் நல்லபடியாக எங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறப்பு நடந்துருக்கு. சரிங்களா? மதிமேல் கூடையா இருக்கிறவங்க வந்து நான் பேச வரவே இல்லை. இன்னொன்று நல்லா பாருங்க, நீங்க வீட்டு பிரசவம் நீங்க கருத்து போட்டுறீங்க, அது வீட்டில் தான் நடந்துச்சு, அனுமதி கிடையவே கிடையாது. அவங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் அங்கே வந்து இறப்பு நடக்குது. இடப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். அதாவது கருத்து கணிப்புங்கிறது பேப்பர்ல இருந்தோட தினம் இறப்பு. நானே பேப்பர் கொண்டுக்கிறேன். தினம் பாருங்க இறப்பு. தாய் இறப்பு மருத்துவம் இல்லை, தாய் இறப்பு, சேய் இறப்பு, தடுப்பூசி போட்டவங்க குழந்தை இறப்பு. கடந்த 2 வாரத்திலே வந்து வந்த தகவல் திருவள்ளூர். அப்போ எத்தனை ஆண்டுகள் நமக்கு நடந்துட்டே இருக்குங்களா? இப்போ நான் வந்து இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒரு பெண் வந்து தேர்ந்தெடுக்காம எடுத்துக்கலாம். நான் தேர்ந்தெடுக்கிறேன், என் வீட்டு எனக்கு பாதுகாப்பு, என் கடவுளை கடமை எனக்கு பாதுகாப்பு நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதுல எனக்கு முழு உரிமை இருக்கா இல்லையா? நாங்கள் சிறுகாயிலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தை வந்து சிசேரியன் தான். அடுத்த 2 குழந்தை நாங்கள் வீட்டிலே தான் பார்த்துக்கிறோம். எனக்கு வந்து சிசேரியன் மூலியம் பிறந்த குழந்தைக்கும் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் உள்ள அனுபவம் தெரியுது. எதுக்காக இந்த அனுபவத்தை நாங்கள் சொல்கிறோம்னாக்கா, எங்களை மாரி நிறைய பேர் இது மாரி செய்யக்கூடாதுங்கிறதால தான். வீட்டில் பிறக்காததுனால எந்த வித பாதிப்பும் எதுவுமே கிடையாது, நல்லா தான் இருக்கா. ஆனால் மற்றவங்களுக்கு இந்த அனுபவம் தெரியாது. அதனால தான் நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தலாம் இல்லை. நாங்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்டால் வீட்டில் பெற்றுக்கலாம், இல்லை அவங்க எந்த மருத்துவ முறையாக யூஸ் பண்ண நினைக்கிறாங்களோ, பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதன்படி அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அவங்களுடைய உரிமை அது, எந்த மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறது. இப்போ உங்களுக்கு பிறந்த இந்த சிசேரியனில் பிறந்த குழந்தைக்கும் நார்மலாக பிறந்த குழந்தைக்கும் இடையில ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? தெரியுது. அவங்களுடைய பழக்க வழக்கம் அது எல்லாமே அவங்களுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது நாங்கள் எதுவுமே ஊசி மருந்து அதெல்லாம் இதை எடுத்துக்காதனால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு காய்ச்சலோ ஜுரமோ வந்து அவங்களுக்கு தானாகவே வந்து சரியாயிடும். வீட்டில் பிறந்த குழந்தைக்கு அந்த குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிடும். சிசேரியனில் பிறந்த குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசப்படுது. நன்றி. தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் தேவராஜுங்க. இந்த மரபு வழி மருத்துவம் வந்து இன்றைக்கு வந்து நவீன காலத்தில் வந்து இல்லம் தேடி மருத்துவமனை வந்து அரசு வந்து பல திட்டங்களை அறிவிச்சிருக்கு. அந்த இல்லம் தேடி மருத்துவமனையை பெண்களால் மரபு வழியில் இதை சாத்தியப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து அரசு வந்து ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம்